இது வந்து ஹார்ட் லேட்டெக்ஸ் ஃபோம் 90 டென்சிட்டி அல்லது 110 டென்சிட்டி அந்த மாதிரியெல்லாம் வரும். இந்த 90 டென்சிட்டி இருக்கிற இந்த ஹார்ட் மெட்டீரியல் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. என்ன சொல்ல வரேன்னா, லேட்டெக்ஸ் மேட்ரஸில் கண்டினியூஸ் ப்ராசஸ் மிஷின் இருக்குது. தாய்லாந்து, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் கிடைக்குது. அந்த மாதிரி மெட்டீரியலில் சாஃப்ட் ரெடி பண்ண முடியும். சாஃப்ட்டுங்கிறது ரொம்ப 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 சாஃப்டாக மெமரி ஃபோம் மாதிரி இருக்கும் கம்ஃபர்ட் உங்களுக்கு. அந்த மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ வர ஹைப்ரிட் மேட்ரஸ் எல்லாத்துலேயுமே இந்த சாஃப்ட் மெட்டீரியல் தான் வரும் பார்த்துக்கோங்க. அப்படிங்கும்பொழுது சாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. சாஃப்ட் வந்து ப்ரெஷருக்கு நல்லாவே இறங்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இது 2 இன்ச்சு மெட்டீரியல் ப்ரெஷருக்கு எந்த அளவுக்கு இறங்குது பாருங்கள். அதுவே ஹார்ட் மெட்டீரியல் அவ்வளோவா ப்ரெஷருக்கு இறங்காது. இதுதான் ஆர்த்தோபெட்டிக். ஏன்னா நீங்கள் வந்து ஆர்த்தோபெட்டிக்னு சொல்லி பாண்டடு, ஸ்கிராப்பு, ஃபோமு, காயரு இந்த மாதிரி போகிறீங்க. அது எல்லாமே குழி விழும், திக்னஸ் மாறும். இது குழி விழாது, திக்னஸ் மாறாது, சூப்பராக இருக்கும் மெட்டீரியல். இந்த ஹார்ட் கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு மெயின். இதெல்லாம் ஒரு மோல்டில் ஒரு ஷீட்னா ஒரு ஷீட் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அட் அ டைமில் கண்டினியூஸ் ப்ராசஸ்லாம் போட்டால் அலுமினியம் மோல்டே பெண்ட் ஆயிரும், ரொம்ப ஹெவி. இந்தியாவில் லேட்டெக்ஸ் ஃபோமில் ஹார்ட் மெட்டீரியல் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம். இண்டோ ஃப்ரெஞ்ச் இருக்குது. இண்டோ ஃப்ரெஞ்சில் 90 டென்சிட்டி இந்த ஹார்ட் மெட்டீரியல் கொடுக்குறோம். ஒரு 80 கிலோ இருக்கிறவங்க படுத்தா கூட, அதுவும் எட்ஜில் படுத்தாலும் எட்ஜ் சப்போர்ட் இருக்கவங்களுக்கு அதுதான் பெரிய ப்ளஸ். ஓரத்தில் இந்த அளவுக்கு படுத்திங்கன்னா 1/2 இன்ச்சு, மேக்ஸிமம் உட்காரும்பொழுது 1 இன்ச்சு, இவ்வளோதான். இந்த கம்ஃபர்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா, உங்கள் போன் பெண்ட் ஆகாமல் இருந்தால் பேக் பெயின் வராது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். போன் பெண்ட் ஆகலைன்னா பேக் பெயின் வராது. உங்கள் போன் ஈவனாக இருக்கணும். அதை விட்டுட்டு கண்டபடி சாஃப்ட்டு அப்படிங்கும்போது இடுப்பு, ஷோல்டர் 2 பார்ட்டும் நல்லா நசுங்கி இந்த அளவுக்கு இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மேட்ரஸில் படுத்துருந்தீங்கன்னா பேக் பெயின் கண்டிப்பாக வரும். ஒரு மேட்ரஸ் குழி விழலை, திக்னஸ் மாறலை, இந்த ஷேப் அப்படியே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வரவே வராது. அவங்க தான் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுக்குறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம கொடுக்குற கேரண்டி, இந்த மாதிரி குழி விழுந்துருச்சுங்க இடுப்பு பகுதியில், இந்த திக்னஸ் மாறிடுச்சுன்னா புதுசாக மாற்றி கொடுக்குறோம், ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த கேரண்டி கொடுக்குற மேட்ரஸும் யாருக்கிட்டையும் கிடையாது. இந்த ஹார்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ரேரு. கிடைச்சதுன்னா எங்களோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு தாராளமாக நீங்கள் நம்மகிட்டயே வாங்கலாம். ஏன்னா ஒரு சில பிராண்டெல்லாம் 6 இன்ச்சு 1.25 லட்சத்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளதெல்லாம் அதை விட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மி தான். நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கலாம். கேரண்டி இருக்குது. கம்பெனி லோக்கல் தான், தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நம்பி இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். அடுத்து வந்து இந்த வாரண்ட்டி கொடுத்து சீட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. கேரண்டினா கேரண்டி தான். ஏன்னா வெளியே ஃபேப்ரிகேட்டர் அப்படி இப்படின்னு ஆரோக்கியம் இல்லாத காம்படிஷன் போயிட்டுருக்கு. நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். கேரண்டியெல்லாம் நம்மளது வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது.